Hello students, welcome to our 6th science class. In this video, we are going to discuss about the topic water, sources and availability. What are the sources of water and what is the percentage of fresh water available in earth? இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். Water is one of the basic substance present in the earth. It plays a vital role in the evolution and survival of life. It is impossible to imagine life on the earth without water. ஸோ உயிர் வாழ தேவைப்படும் முக்கியமான காரணிகளில் எதுவும் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரும் ஒன்று. ஸோ வாட்டர் இல்லாத லைஃப்பை நம்மளால் எர்த்தில் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியாது. Water helps to regulate and maintain the temperature of planet and in organisms. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளானட் அண்ட் ஆர்கானிசத்தோட டெம்பரேச்சரை மெயின்டைன் அண்ட் ரெகுலேட் பண்ணுது. We need water to perform several day-to-day activities like cooking, washing clothes, bathing, washing utensils, etc. We get water from different water sources in our surroundings like hand pipes, canals, well, rivers, etc. Where and how water is found on the earth? Water is available in nature in 3 forms. Water natureல 3 stateல நமக்கு கிடைக்குது. Number 1 solid, number 2 liquid and number 3 vapor. First let us see what is the solid form of water. So solid form of water அப்படிங்கிறது ice. It is present in icebergs and ice caps and top of tall mountains and polar regions. ஸோ நமக்கு வாட்டர் சாலிட் ஃபார்மில் எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பனி பாறைகளாகவும் மூடு பனியாகவும் மவுண்டெயின்ஸ்லேயும் போலார் ரீஜியன்ஸ்லேயும் நமக்கு கிடைக்குது. லிக்விட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அது வாட்டர் தான். இட் இஸ் நம்ம டெய்லி நம்ம பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாட்டர். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஓசன்ஸ், சீஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஈவன் அண்டர் கிரவுண்டு. கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் அதை தான் நம்ம வாட்டர் வேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ப்ரெசன்ட் இன் தி ஏர் அரவுண்ட் அஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏரில் வாட்டர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட்டில் வாட்டர் வேப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். We know that nearly 3/4 of the surface of the earth is covered by water. அதாவது எர்த்தோட ஓகே 3 பங்கு எதால் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 4 பாகத்தில் 3 பங்கு எதால் கவர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரால் கவர் ஆகிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் தட் இஸ் 97% of the total amount of water that exists on earth is found in seas and oceans. ஸோ மேக்ஸிமம் வாட்டர் எதில் தான் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97% ஆஃப் வாட்டர் எங்கே தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் அண்ட் ஓசன்ஸில் தான் இருக்குது. கேன் வி ட்ரிங்க் த வாட்டர் அவைலபிள் இன் த சீ வாட்டர் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். வாட்டர் வைல் பாசிங் த்ரூ லேயர்ஸ் ஆஃப் சாயில் dissolves salts and minerals to a maximum extent. ஸோ ஏன் சீ வாட்டர் சால்ட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சாயிலோட லேயர்ஸ் வழியாக பாஸ் ஆகி வரும்போது அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சால்ட்டை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசால்வ் பண்ணுது. சால்ட் அண்ட் மினரல்ஸை டிசால்வ் பண்ணுது. தீஸ் சால்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் have been deposited in seas and oceans for millions of years and are still being deposited. ஸோ இந்த இந்த சால்ட்டு எங்கே போய் டெபாசிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் அண்ட் ஓசன்ஸில் டெபாசிட் ஆகுது. ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாக டெபாசிட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போவும் கூட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆகிட்டு இருக்கு. இன் அடிஷன் த ஓசோனிக் வல்கனோஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் இன்சைட் ஆல்சோ ஆட் சால்ட்ஸ் டு த சீ. ஸோ நம்ம அதாவது ஓசன்ஸில் இருக்கக்கூடிய வல்கனோஸ் தட் இஸ் கடல் எரிமலைகள் வெடிக்கும் போது அதுவும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சீல சால்ட்டை ஆட் பண்ணுது. வாட்டர் வித் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு சால்ட் இஸ் நாட் போர்ட்டபிள் ஆர் சூட்டபிள் ஃபார் ட்ரிங்கிங். ஸோ இந்த மாதிரி அதிக அமௌண்ட் ஆஃப் சால்ட் இருக்கக்கூடிய வாட்டரை நம்ம ரெகுலர் பர்பஸ்க்கு என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது.
சச் வாட்டர் இஸ் கால்டு சலைன் வாட்டர். இந்த வாட்டர் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சலைன் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் வாட்டர் யூஸ்டு ஃபார் அவர் டெய்லி பர்பஸஸ் இஸ் நாட் சால்ட்டி. பட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டெய்லி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் வந்து அந்த அளவுக்கு சால்ட்டாக இருக்காது. இட் இஸ் நோன் அஸ் ஃப்ரெஷ் வாட்டர். அதுதான் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட்டர் அப்டைன்டு ஃப்ரம் பாண்ட்ஸ், புடில்ஸ், ரிவர்ஸ், டியூப்வெல்ஸ் எக்ஸெட்ரா ஆர் ஃப்ரெஷ் வாட்டர். இந்த சோர்ஸஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே நமக்கு ஃப்ரெஷ் வாட்டராக தான் இருக்கும். ஸோ புடில்ஸ் அப்படிங்கிறது இங்கே குட்டை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், லுக் அட் த pie chart in the given slide. If the total water on the earth be 100%, let's see what percent would be the availability of fresh water. ஸோ நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய டோட்டல் வாட்டரை நம்ம 100% அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அதில் ஃப்ரெஷ் வாட்டர் எவ்வளவு அவைலபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 97% என்னதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சலைன் வாட்டராக இருக்கும். ஒன்லி 3% தான் என்னதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். ஸோ அந்த 3% ஃப்ரெஷ் வாட்டரில் ஓகே ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேசியர்ஸாக நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 68.7% இருக்குது. அண்டு கிரவுண்ட் வாட்டராக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30.1%. அண்ட் அதர் 0.9%, சர்ஃபேஸ் வாட்டர் 0.3% நமக்கு இருக்குது. இந்த சர்ஃபேஸ் வாட்டர்லேயும் நமக்கு லேக்ஸாக 87%, ரிவர்ஸாக 2%, அண்ட் ஸ்வாம்ப் அது வந்து பார்த்திங்கன்னா 11% இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், the distribution of the totally available fresh water is as follows. That is, so totally available fresh water நமக்கு 3%. அந்த 3%ல் ஓகேவா போலார் ஐஸ் கேப் அண்ட் கிளேசியர்ஸாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 68.7%, கிரவுண்ட் வாட்டர் 30.1%, அதர் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் 0.9%, அண்ட் சர்ஃபேஸ் வாட்டர் 0.3% அப்படிங்கிறத அந்த பை சார்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். And the distribution of total surface water is as follows. So surface water, fresh water, that is சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸில் 87%, ரிவர்ஸில் 2%, ஸ்வாம்பில் 11% இருக்குது. ஸ்வாம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாட்டர் ப்ரெசன்ட் இன் லோ லையிங் ஏரியாஸ், தட் இஸ் அன்கல்டிவேட்டட் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஓகே லோ லையிங் ஏரியாஸில் நிரம்பக்கூடிய வாட்டரை தான் நம்ம ஸ்வாம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have a very small amount of fresh water available for human usage, and so maintaining the water table and the conservation of water is very essential. ஸோ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி லோ அமௌண்ட்டு. ஸோ நம்ம அதை வந்து கன்சர்வ் பண்ணுறது, அதை நம்ம அந்த வாட்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.